அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வளரும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது சவாலா அல்லது இலக்கா என்கிற கேள்விகளுக்கு பொள்ளாச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொதுக்கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளத்தை கூட்டி காமிச்சிருக்காரு. அது சிறப்பான ஒரு கூட்டத்தை செஞ்சுருக்காரு. அது இலக்குன்னு தானே சொல்லணும். அதை நம்ம எப்படி சவாலுங்க கூட இலக்குன்னு தான் சொல்லணும். இலக்கு தான் சார். அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிருக்கும் போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிகவும் சிறப்பாக வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க சார். முதலமைச்சர் இருக்கும்போது செஞ்சுருக்காரு. மீண்டும் அந்த பகுதியில் ஆட்சியில் அமரும்போது விவசாயிகளுக்கும் நல்ல தோழனாகவும் வளர்ச்சி தொகுதியாகவும் மாற்றுறதுக்கு வழி இருக்குது. இலக்கு தாங்க. ஏன்னா எடப்பாடி தொகுதி ஒரு காலத்தில் எதுனே தெரியாத அளவுக்கு இப்போ எடப்பாடி தொகுதினா தமிழ்நாடு தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பக்கம் சொல்கிறாரு, 50,000 பேருக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா சும்மா யாரும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது ஏன் நம்பிக்கைன்னா 60 வருஷத்துக்கு நம்ம முடியாத ஒரு திட்டத்தை முடிச்சு காட்டினவர் அவர் தான். அதனால் அத்திக்கடை நேசி திட்டத்தில் முடித்து எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டார். இப்போ சொல்லிட்டாருன்னா சொன்னதும் செய்வார், சொல்லாதும் செய்வார். சவால் தானுங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர் இருக்கிற காலகட்டத்தில் நல்லா செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி மறுபடியும் முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பாக அந்த இலக்கை சவாலை செய்வாருங்க. எடப்பாடியை விட கோபிச்செட்டிப்பாளையம் முன்னேற்றம் அடையும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு சவாலா இலக்கா என்பது குறித்து பொள்ளாச்சி பகுதி மக்கள் கூறிய கருத்தை கேட்டறிந்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.